என் பேர் சிவராஜ். நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொல்லலாம். என் பேர் எஸ்யூன் பவுர்னிக்சன். நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வணக்கம் சார், என் பேர் விக்னேஷ். நான் கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல் 10th படிக்கிறேன். எங்களோட ப்ராஜெக்டோட நேம் என்னதுன்னா லேண்ட்மைன் டிடெக்டிங் ஷூ. எதனால் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்னா, முக்கியமாக இது வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காக. ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்களோட அந்த ஆர்மி ஃபீல்டில் இருக்கையில் அங்கே வந்து அந்த மாதிரி வார்ஃபேர்லலாம் லேண்ட்மைன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த லேண்ட்மைன்ஸில் அவங்க வந்து காலை வச்சு அவங்களோட கால் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. அவங்களுடைய குடும்பத்துக்கும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாகுது. இந்த மாதிரி பாதிப்புகளை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். கடந்த வருஷத்துலேயே 50 பேர் சோல்ஜர்ஸில் வந்து கால் போயிடுச்சு. 7 பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த மாதிரி லேண்ட்மைன்னால. அதனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமேன்றதுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா மெட்டல் டிடெக்டர். இப்போ வந்து அந்த மெட்டல் டிடெக்டரை வச்சு சர்ச் பண்ணிக்கிட்டே போய் எங்கே லேண்ட்மைன் இருக்கோ அதை பீப் சவுண்ட் கொடுக்கும். அங்கே வந்து நம்ம அங்கே போய் டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் அது வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து பாசிபிள் கிடையாது. அதுக்கு தனியாக ஒரு ஆள் போய் தான் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுனா சோல்ஜர்ஸ்கிட்ட ஏற்கனவே நிறையா வந்து கன்ஸு அந்த மாதிரி நிறையா இது இருக்கும். அதனால் அவங்களால எக்ஸ்ட்ரா கேரியாக கையில் கொண்டு போக முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, அது வந்து மெட்டல்ஸையும் டிடெக்ட் பண்ணும். அதனால வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய மெட்டல் டிடெக்டர்ஸ்லாம் கொண்டு போகிறது அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது. அதனால நாங்கள் இந்த ஷூலேயே நாங்கள் இதை ஃபிட் பண்ணிடுறோன்றதால சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுடைய ஷூவை வந்து அந்த ஷூக்கு பதில் இந்த ஷூவை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணால் இது வந்து நீட்டாக ஒர்க் ஆகுது. இதில் நாங்கள் என்னென்னது யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அர்டினோ யூஎன்ஓ யூஸ் பண்ணியிருக்கோம், செர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். செர்வோ மோட்டார் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அவங்கள வந்து டிடெக்ட் பண்ணி பஸர் வந்து அலர்ட் கொடுக்குறதும் இல்லாமல் நான் 4 சென்டிமீட்டர் லிஃப்ட் பண்ணிடுறதால அந்த லேண்ட்மைனை வந்து அந்த சோல்ஜர் மிதிக்காமல் தப்பிச்சிடலாம். ப்ராக்சிமிட்டி சென்சார் அந்த லேண்ட்மைனை டிடெக்ட் பண்ணும். இப்போ வந்து நாங்கள் டெமோன்றதுக்காண்டி வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரிஜினல் ப்ராடக்டாக பண்ணும்போது வந்து நாங்களே ஒரு சென்சாருக்கு வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக. அந்த சென்சார் பேர் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அது வந்து சுற்றி 360 டிகிரி 3 ஃபீட் வரைக்கும் ஏதாவது மெட்டல் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வாட்ஸில் வந்து டிடெக்ட் பண்ணி காமிச்சிடும். இல்லைனா கிட்ட போயிட்டாங்க வேறு அவங்க வந்து கண்டுக்கலன்னா அதுவே லிஃப்ட் பண்ணிடுற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். ஒர்க்கிங். தேங்க்யூ. ஒர்க்கிங். இப்போ வந்து நடந்து போகும்போது இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறதுனால கீழே வந்து லேண்ட்மைனோட டிப்பை வந்து மிதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கேப் போகும். இந்த அலாரம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, அந்த லேண்ட்மைனை வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் அது வந்து டிஃப்யூஸ் பண்ணாமல் போயிடுவாங்களே. அங்கே லேண்ட்மைன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை டிஃப்யூஸ் பண்ணிட்டு போகணுன்றதுக்காண்டி தான் இந்த அலாரம் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.